இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். காஷ்மீர் சுற்றுலா தளத்தில் பயங்கரவாத தாக்குதல், மலேசியர்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை. இந்தியா காஷ்மீரின் முக்கிய சுற்றுலா தலமான பெஹல்காமில் நேற்று பிற்பகலில் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து பயங்கரவாதிகள் நடத்திய திடீர் தாக்குதல் சம்பவத்தில் மலேசியர்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அந்த முன்னணி சுற்றுலா தலத்தில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான நிலவரங்கள் அணுக்கமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக மலேசிய வெளியுறவு அமைச்சான விஸ்மா புத்ரா தெரிவித்துள்ளது. புதுடில்லியில் உள்ள மலேசிய தூதரகத்திற்கு கிடைத்த தகவலின்படி மலேசியர்கள் பாதிக்கப்பட்டதாக எந்தவொரு புகாரும் அளிக்கப்படவில்லை என்று விஸ்மா புத்ரா குறிப்பிட்டுள்ளது. காஷ்மீர் பெஹல்காம் சுற்றுலா தலத்தில் நேற்று பிற்பகல் 3 மணியளவில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இயற்கை அழகை ரசித்துக் கொண்டிருந்த போது துப்பாக்கிகளை ஏந்திய பயங்கரவாதிகள் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளனர். சுற்றுப்பயணிகளை நோக்கி பயங்கரவாதிகள் கண்மூடித்தனமாக சுட்டதில் 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா வழிகாட்டிகளும் குதிரைகளை சவாரிக்கு கொண்டு வந்த உள்ளூர்காரர்களும் அங்கிருந்து ஓட்டம் பிடித்த நிலையில் பயங்கரவாதிகளை ஒடுக்க உடனடியாக ராணுவம் களம் இறக்கப்பட்டுள்ளது. தற்போது பெய்து கொண்டிருக்கும் கனத்த மழையில் ஷா அலாம் வட்டாரத்தில் சில இடங்களில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டுள்ள நிலையில் அவ்வட்டார மக்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்கும்படி நினைவுறுத்தப்பட்டுள்ளனர். ஷா அலாம் வட்டாரத்தில் குறிப்பாக செக்ஷன் 13, செக்ஷன் 7 மற்றும் தமன் ஸ்ரீமுடா போன்ற பகுதிகள் மிக தாழ்வான பகுதிகளாக விளங்குவதால் திடீர் வெள்ளம் ஏற்படக்கூடிய சாத்தியம் இருப்பதாக ஷா அலாம் மாநகர் மன்றம் அறிவுறுத்தியுள்ளது. மலேசிய கல்வி முறையில் ஆசியான் மொழிகளை புகுத்துவதை காட்டிலும் முதலில் தமிழ் மற்றும் மெண்டரின் மொழிகளை மாணவர்களுக்கு போதிப்பதை கட்டாயமாக்குமாறு முன்னணி விரிவுரையாளர் ஒருவர் பரிந்துரை செய்துள்ளார். அந்நிய மொழிகளை மாணவர்கள் கற்பது வரவேற்கத்தக்கது. ஆனால் அந்நியப்பட்டுள்ள அந்த ஆசியான் மொழிகளை வலுக்கட்டாயமாக மாணவர்களிடம் திணிக்க வேண்டாம். மாறாக தேசிய கல்வி முறையில் 2 கலந்துள்ள தமிழ் மற்றும் மெண்டரின் மொழிகள் மாணவர்களின் தேர்வு பாடமாக கட்டாயப்படுத்தப்படுமானால் நமது மாணவர்கள் சராசரி 3 மொழிகளுக்கு மேல் ஆளுமை கொள்ள வாய்ப்பு இருக்கிறது என்று UIAM எனப்படும் மலேசிய அனைத்துலக இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தின் கல்வியியல் விரிவுரையாளர் அனோல் மர்சியா ஜுபைரி பரிந்துரை செய்துள்ளார். தேசிய பள்ளிகளில் தமிழையும் மெண்டரின் மொழியையும் போதிக்கும் உத்தேச பரிந்துரை திட்டம் நீண்ட காலமாகவே ஒத்திவைக்கப்பட்டு வருவதையும் அந்த மூத்த விரிவுரையாளர் சுட்டிக்காட்டினார். தமிழ், மெண்டரின் ஆகிய மொழிகளை மாணவர்கள் கூடுதல் மொழிகளாக கற்பது மூலம் அம்மொழிகள் சார்ந்த மக்களின் கலாச்சார கூறுகளையும் அவர்களின் கீர்த்தி வாய்ந்த பன்முக தன்மைகளையும் மாணவர்கள் மேலும் ஆழமாக அறிவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கும் என்று விரிவுரையாளர் அனோல் மர்சியா குறிப்பிட்டார். மாணவர்களிடையே பன்மொழி ஆற்றலை வளர்க்க ஆசியான் மொழிகளான தாய்லாந்து, வியட்நாம் மற்றும் கம்போடியாவின் கெமர் ஆகிய மொழிகளுடன் தமிழ் மற்றும் மெண்டரின் மொழிகள் போதிக்கப்படும் என்று கல்வி அமைச்சர் ஃபர்லினா சீடேக் அறிவித்திருப்பது தொடர்பில் எதிர்வினையாற்றுகையில் விரிவுரையாளர் அனோல் மர்சியா மேற்கண்ட பரிந்துரையை முன்வைத்துள்ளார். இன்று அதிகாலையில் கொட்டி தீர்த்த கனத்த மழையில் ஸ்லாங்கூர் மாநிலத்தில் சில மாவட்டங்களில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டது. சுங்கைபுலோ, புட்டாலிங் ஜயா, சுபாங் ஜயா ஆகியவை திடீர் வெள்ளம் ஏற்பட்ட பகுதிகளில் அடங்கும் என்று ஸ்லாங்கூர் மாநில தீயணைப்பு மீட்புப் படை இலாகாவின் உதவி இயக்குநர் அமட் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். இந்த வெள்ளத்தில் 86 வீடுகள் பாதிக்கப்பட்டன. யாரும் நிவாரண மையங்களுக்கு இடம் மாற்றப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். சுங்கைபுலோவில் கம்போங் பாயா ஜராஸ் இலிர் பகுதியில் 80 வீடுகள் பாதிக்கப்பட்டன. வீடுகளில் முழுக்கால் வரையில் வெள்ளம் உயர்ந்து காணப்பட்டது. இதேபோன்று கம்போங் பாரு சுங்கைபுலோவில் 6 வீடுகள் பாதிக்கப்பட்டன. வெள்ளம் வடியத் தொடங்கியதால் யாரும் வீட்டை விட்டு வெளியேற தயாராக இல்லை என்று அமட் முக்லிஸ் தெரிவித்தார். கனத்த மழையின் காரணமாக புட்டாலிங் ஜயா தமன்துன் டாக்டர் இஸ்மாயிலில் உள்ள ஓர் அனைத்துலக பள்ளியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் தடுப்பு சுவர் இடிந்து விழுந்ததில் மாணவர்களும் பணியாளர்களும் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகினர். இச்சம்பவம் இன்று காலை 7 மணியளவில் நடந்துள்ளது.
மாணவர்கள் பள்ளிக்கு வந்து கொண்டிருந்த போது நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் யாரும் பாதிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல் கிடைத்து தமன் துன் டாக்டர் இஸ்மாயில் மற்றும் ஸ்ரீ ஹர்தமாஸ் ஆகிய நிலையங்களைச் சேர்ந்த தீயணைப்பு மீட்பு படையினர் விரைந்தனர். 15 வீரர்கள் அவ்விடத்தை சோதனை செய்ததில் யாரும் இடிபாடுகளில் சிக்கவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டது. எனினும் தடுப்பு சுவர் வளாகத்தில் நிறுத்தப்பட்ட 2 வாகனங்கள் சேதமுற்றதாக தெரிவிக்கப்பட்டது. கிடா மாநில குற்றப்புலனாய்வுத்துறை போலீசார் நடத்திய ஆப்ஸ் மெகா-ஹாஸ் சோதனையில் பல்வேறு குற்றங்களுக்காக 117 ஆடவர்கள் கைது செய்யப்பட்டனர். இச்சோதனை கடந்த ஏப்ரல் 17ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு சுங்கைப்பட்டாணி, கொலமுடா மாவட்டத்தில் நடத்தப்பட்டது என்று கிடா மாநில குற்றப்புலனாய்வுத்துறை போலீஸ் தலைவர் முதிர்நிலை உதவி கமிஷனர் முகமது யாசித் முகமது யூ தெரிவித்தார். கொலமுடா மாவட்டத்தில் அதிக அளவில் குற்றச்செயல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சில குறிப்பிட்ட இடங்களில் சூதாட்டம், குண்டர் கும்பல், போதைப்பொருள் மற்றும் ஒழுக்கக்கேடான செயல்கள் அதிக அளவில் பதிவாகியிருப்பதாக உதவி கமிஷனர் முகமது யாசித் குறிப்பிட்டார். இந்த ஆப்ஸ் மெகா-ஹாஸ் சோதனையில் அதிகாரிகள் உட்பட 163 போலீஸ்காரர்கள் ஈடுபட்டனர். பிடிபட்டவர்களில் 51 பேர் போதைப்பொருள் உட்கொண்டுள்ளனர் என்பது சிறுநீர் பரிசோதனையில் தெரியவந்துள்ளதாக அவர் விளக்கினார். இச்சோதனை வழி கொலமுடா மாவட்டத்தில் நிகழ்ந்த கொள்ளை சம்பவங்களில் 66 சம்பவங்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் முகமது யாசித் கூறினார். சிங்கப்பூரின் 14வது பொதுத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று புதன்கிழமை காலையில் தொடங்கியது. சிங்கப்பூரின் பொதுத் தேர்தல் சூடுபிடிக்க தொடங்கிய நிலையில் 18 குழு தொகுதிகள், 15 தனித் தொகுதிகள் என்று மொத்தம் 33 தொகுதிகளில் போட்டி நிலவலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காலை 10 மணி முதல் 11 மணி வரை 1 மணி நேரத்திற்கு வேட்புமனு தாக்கல் நடைபெற்றது. ஜூரோங், பைனியர் காலேஜ் முதலியவை வேட்புமனு தாக்கல் நடைபெற்ற இடங்களில் அடங்கும். பிரதமர் லாரன்ஸ் வாங் மற்றும் துணை பிரதமர் கன் கிம் யாங் ஆகியோர் தத்தம் குழு தொகுதியில் போட்டியிடுவதற்கு மேற்கண்ட மையங்களில் தங்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். PAP எனப்படும் மக்கள் செயல் கட்சியின் சார்பில் குழு தொகுதி அணியினருக்கு தலைமையேற்றுள்ள பிரதமர் லாரன்ஸ் வாங் தமது மர்சீலிங் தொகுதியை தற்காத்துக் கொள்ள போட்டியிடுகிறார். துணை பிரதமர் கன் கிம் யாங் தமது குழுவினருக்கு தலைமையேற்று சுவாச்சு காங் குழு தொகுதியில் போட்டியிடுகிறார். சிங்கப்பூரின் 14வது பொதுத் தேர்தல் வரும் மே 3ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.